பாத்துக்கிறதுக்கு என்ன காலா இருக்கு? இல்ல அது ஊர்ந்து போச்சு. உண்மையாவே நீ பாம்பு இந்த பக்கம் பாத்தியா? நான் பார்த்தேன். எதுக்கு நாளைக்கு நாம ஒரு பாம்பாட்டிய வர சொல்லி இங்க பாம்பு இருக்கான்னு தேடுவோம். சரி சரி எல்லாரும் போய் படுங்க போங்க. ஜன்னல் எல்லாம் சாத்தியே வைங்க. சரிங்க நீ நான் சாப்பிடுறேன். ஏய் பத்மா, என்ன பாக்குற? இல்ல சீனுவும் இன்னும் காணோம். ஏய் அவன் வருவான்டி, அதான் மருமக இருக்கான்ல, அவ பாத்துப்பா. நீ போய் தூங்கு. மாயா, சீனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சரியா? சரிங்க பெரியம்மா, நான் பாத்துக்கிறேன். பாத்துக்கோ. சீனு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்ல எனக்கு வேணாம் எதுவும். ஆமா, இங்க இருந்து ஆட்டோ எங்க? ஐயோ, ஆட்டோல எல்லாம் இல்லடா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம். ஆமா சீனு, வீடா? நான் தான் உன்னை உள்ள கூட்டிட்டு வந்தேன். அம்மா, சரி நான் போய் அம்மா பார்க்க போறேன். டேய் சீனு, சீனு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ உட்காரு. அம்மா வேணாம். மாமா, மாமா பாவம், மாமா கிட்ட பேசணும். அவரு கவலையா இருப்பாரு. நான் போய் ஆறுதல் சொல்லணும். நான் போய் அவர் பார்த்து பேசுறேன். டேய், இந்த நிலைமையில நீ போன சாட்டையாலியா அடி வாங்குவ. உட்காருடா. இங்க பாரு, நீ சமத்தா உட்கார்ந்துரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? எனக்கு வேணாம், நான் போறேன். என்ன விடு. சொன்னா கேளு சீனு, ஒழுங்கா உட்காரு. நீ விட போகாத. போறியா இல்லையா? சீனு, சொன்ன 2 நாள்ல பணத்தை கொடுத்துடுவேல. டேய், கொடுத்தாதான்டா கடன் அடைக்க முடியும். இல்லைன்னா என் கடையை போயிடும்டா. நீ இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எங்க போயிடாத. வேணாம். எனக்கு வேணாம். சீனு, சாப்பிடு. சாப்பிடு. சொன்னா கேளுடா. குடிச்சிட்டு இப்படி சாப்பிடாம படுக்காத, உடம்புக்கு நல்லதில்ல. கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடு. நீ பயப்படாத, உன் பணத்தை நான் கொடுத்துடுவேன். 40 லட்சம். இல்ல 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 இல்ல, 1 லட்சம் கொடுத்துட்டேன்ல, 39 லட்சத்தை நான் கொடுத்துடுவேன். சரி, நீ முதல்ல சாப்பிடு. என் ஃப்ரெண்டு 2 நாள்ல காசு தருவான். அந்த சேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு என் பிசினஸ பெருசாக்கி நான் உன் காசை கொடுத்துடுவேன். பேசாம சாப்பிடுறா. நான் கொடுத்துடுவேன், காசை கொடுத்துடுவேன். என்ன தெளிஞ்சிருச்சா? என்னது? நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் எப்படி வீட்டுக்கு? ஓ, வீட்டுக்கு வந்ததே ஞாபகம் இல்லல்ல? அந்த அளவுக்கு குடிச்சிருக்க. குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட. நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன். வீட்ல
பயப்படாத, யாருக்கும் தெரியாம தான் உன்னை உள்ள கூட்டிட்டு வந்தேன். யாராவது பாத்திருந்தா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. பெரியப்பா பாத்திருந்தாருன்னா அப்பவே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம குடிச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பழக்கம் இல்லாம இருந்துச்சு. இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு உனக்கு? ஏய், நான் ஒன்றும் குடிக்கணும்லாம் குடிக்கல. என் ஃப்ரெண்டு கிட்ட பணம் கேட்க போயிருந்தேன். அவன் பர்த்டே பார்ட்டி வேற என்னை குடிக்க சொல்லி கம்பல் பண்ணான். குடிச்சாதான் பணம் தருவேன்னு சொன்னான். குடிச்சாதான் பணம் தருவேன்னு சொல்றவன்லாம் ஒரு ஃப்ரெண்டா? நீ வந்த நிலைமைய வீட்ல யாராவது பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அத்தை மாமா எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பாங்க தெரியுமா? நான் ஒன்றும் குடிக்கிற ஆளெல்லாம் இல்லை. ஏதோ பணம் கிடைக்கணும்னு தான். இது பாரு, நான் உன்கிட்ட பணம் எதுவும் எதிர்பார்க்கல. நீயும் எனக்கு தரவும் வேண்டாம். தயவு செஞ்சு இப்படிலாம் குடிச்சிட்டு இருக்காத. வெளியில இருக்கிற யாராவது பாத்திருந்தா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கமா இருக்கும். போதும், ஏதோ குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. உன் பணம் எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சும்மா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத. சார், டைம் ஆயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க. என்னங்க, ஆ? மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. இரு பயப்படாதம்மா, சீக்கிரம் போயிடலாம். மேனேஜர், மேடம், சீனு சார் வரலையா? அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வரதுக்கு லேட் ஆகும். என்ன விஷயமா கால் பண்ணீங்க? இவங்களுக்காக தான் வர சொன்னேன். வணக்கம்மா, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். என் பொண்ணு கல்யாணம் நடக்க போறது உங்க கையில தாம்மா இருக்கு. என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு எதுவும் புரியல. உங்க கடையில தாம்மா என் பொண்ணு கல்யாணத்துக்கு முகூர்த்த புடவை வாங்கிட்டு போயிருந்தோம். நைட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு போயிட்டோம்மா. விடிய காலையில பார்த்தா முகூர்த்த புடவையே காணோம். எங்க வச்சோம்னே தெரியல. புடவை காணாம போயிடுச்சுமா. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒரு புடவை வாங்கிடலான்னு பார்த்தா இந்த நேரத்துல எந்த கடையுமே திறக்கலம்மா. எல்லா கடையும் 9 மணிக்கு மேலதான் திறப்பாங்களாம். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் உங்க மேனேஜருக்கு போன் பண்ணோம். ஓகே. கொஞ்ச நேரத்துல கல்யாணம் வேற சொன்னாங்க மேடம். அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன் மேடம். முகூர்த்த புடவை காணோம்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா இத சகனம் சரியில்லை அது இதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்குமா. எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. ஐயோ, இதுல என்ன இருக்கு? பொண்ணுக்கு கல்யாணம் வேற சொல்றீங்க. நீங்க உள்ள வாங்க. மேடம், அண்ணா, நீங்க ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்றேன் மேடம். வா போலாம். நீங்க வாங்க. சரிங்கம்மா. இதுல எந்த புடவை பிடிச்சிருக்குன்னு பாருங்க. எதா இருந்தாலும் பரவாயில்லம்மா. அப்படி சொல்லாதீங்க. உங்க பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சுதானே ஒரு புடவைய செலக்ட் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் ஆகுறப்போ அந்த புடவைய கட்டிக்கலனா அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும்ல. நீங்க எடுத்த மாதிரி புடவை இதுல இருக்கான்னு பாருங்க. இருங்க, நான் இன்னும் மாடல்ஸ் எடுக்கிறேன். இந்த புடவை தாம்மா. இந்தாங்க, போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிம்மா. எவ்வளவு ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏமா காசை வேணான்னு சொல்றீங்க? உங்க பொண்ணு கல்யாணம்னு சொல்றீங்க. ஏற்கனவே நம்ம கடையில் எடுத்த புடவைய வேற தொலைச்சிருக்கீங்க. அதனால இந்த புடவைய எங்க கடை சார்பா சீதனமா கொடுக்குறோம், வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. இந்த உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். உன் புருஷனோட நீண்ட ஆயுளோட புள்ள குட்டிங்களெல்லாம் பெத்து சந்தோஷமா இருக்கணுமா. சரிங்கம்மா, நேரம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். இருங்க ஒரு நிமிஷம். நன்றிம்மா. போயிட்டு வரோமா. ரொம்ப நன்றிம்மா. நாங்க வரோம். சந்தோஷம். மாமா.
மேடம் மேடம் நீங்கள் விடுங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன். நான் மடிச்சு வச்சுக்கிறேன். மேடம் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ நம்ம இருக்கிற நிலமையில ஏன் மேடம் காசு வாங்காமல் புடவை கொடுத்தீங்க? ஒரு புடவையில என்ன இருக்கு? அதுவும் அவங்க ஆல்ரெடி நம்ம கஸ்டமர். அதுக்கு இல்லை மேடம், நம்ம கடையில் நிறைய பிரச்சனை இருக்கு மேடம். எனக்கு புரியுதுண்ணா. ஆனா அவங்களுக்கு கல்யாண செலவு ஏதாவது இருக்கும். அவங்கள பார்த்தாலே தெரியுது மிடில் கிளாஸ் ஆளுங்க தானே. பட்ஜெட் போட்டு தானே கல்யாணத்தை நடத்துவாங்க. இந்த புடவைக்கு காசு வாங்கிட்டா அவங்களுக்கு வேற ஏதாவது செலவுல இடிக்கும். பாவம், பரவாயில்ல. அதுவும் இல்லாம இனிமே எப்பவுமே அவங்க நம்ம கடையில தான் வந்து ட்ரெஸ் வாங்குவாங்க பாருங்க. நம்ம ஒரு நல்லது பண்றப்போ கண்டிப்பா நமக்கு நல்லது நடக்கும். சரிங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் சார். யார் சார் அவங்க? அவங்க தான் நம்ம சீனு சாருடைய ஒய்ஃபு. அப்படியா? ஆமா, இதுக்கு முன்னாடி கூட நம்ம கடைக்கு அவங்க வந்திருக்காங்களா சார்? வந்திருக்காங்கப்பா. சரி, டைம் ஆகுது, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. சரிங்க போங்க. சார். அவங்க தான் சீனு சாரோட ஒய்ஃபா? வாங்க போய் பார்த்துட்டு வந்துரும். சரி. ம். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். சீனு சார் வரலைங்களா மேடம்? அவர் இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரிங்க மேடம். இதுக்கு முன்னாடி கூட நீங்க வந்து Dress எடுத்திருக்கீங்க. அப்ப கூட உங்க ஹஸ்பண்ட் கோவக்காரன்னு சொன்னீங்க. சீனு சார் தான் சொன்னீங்களா? அவர் கொஞ்சம் கோவக்காரர் தான். ஆமா மேடம், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காரு. நானும் ஸ்ட்ரிக்ட் தான். கஸ்டமர் வர நேரம் ஆச்சு. நீங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். வரேன் மேடம். ஏய் நில்லு. வேலை கிளம்புற நேரத்துல தான் உனக்கு இதெல்லாம் ஞாபகம் வருமா? ஊருக்கு சாயந்தரம் போகணுமேனு தான் உன்னை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க ஒரு அரை மணி நேரத்துல முடிச்சிருவேன். என்னது அரை மணி நேரமா? அதெல்லாம் முடியாது. 10 நிமிஷத்துல நீ எடுக்கிற, இல்லனா இங்கேயே விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரிங்க, எடுத்துடுறேன். உள்ள வாங்க. இது பாருங்க, உங்களுக்கு இது நல்லா இருக்கும். எனக்கு இதுவே நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு இது போதும். மேடம், நான் சொல்றேன்னு கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்ல, பொதுவா ட்ரெஸ்ஸுங்கிறது நமக்கு மட்டும் பிடிச்சா பத்தாது. நம்ம போட்டு அதை பாக்குறவங்களுக்கும் பிடிக்கணும். எல்லாருக்கும் பிடிக்கணும்னு இல்லைங்க, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிடிச்சாலே போதும் மேடம். அதனால நீங்க செலக்ட் பண்றதை விட உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு பாருங்களேன், இந்த புடவை பிடிச்சிருக்கான்னு. இல்லங்க, அவர் அடம் பிடிச்சு கூட்டிட்டு வந்தேன். அவரு கோவமா இருக்காரு. அது இல்ல மேடம், பொதுவா லேடிஸ் கடைக்கு வந்தா நிறைய புடவைங்களை பார்த்து எடுக்கிறதுக்கே டைம் ஆகும். நானும் அப்படிதான். ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. பிளஸ் அவங்க ஒப்பீனியனை கேட்டு நாம வாங்குறோன்னு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கூட 2 புடவை கூட எடுத்து கொடுப்பாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்களேன். அப்படியே சொல்றீங்க? இருங்க, நான் சீக்கிரம் வந்துறேன். என்னங்க, என்ன? ஒரு நிமிஷம் வாங்க. ஹலோ, நான் கூப்பிடுறேன். என்னங்க, இந்த saree எனக்கு நல்லா இருக்கா? என்ன என் கிட்ட எல்லாம் கேக்குற? எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தானே எடுப்ப. இல்லங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் எடுக்க போறேன். நிஜமாவா? ஆமாங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கு. இந்த saree இது இன்னும் நல்லா இருக்கேம்மா. உன் கலருக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கும். அப்புறம் இதை விட அந்த கலர் இன்னும் நல்லா இருக்கும். அதை பார்க்கலாமா? அந்த saree எடுங்க. இந்தாங்க. இது இன்னும் நல்லா எப்படி இருக்கு. இருக்குங்க? சூப்பரா இருக்கு. அப்ப நான் இதை எடுத்துக்கிட்டுமா? தாராளமா எடுத்துக்க. இன்னும் உனக்கு வேற புடவை பிடிச்சாலும் எடுத்துக்கோ. எதுக்குங்க? வேண்டாங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோ. ஃபங்க்ஷன் 2 நாள் நடக்குதுல, இன்னும் 2-3 புடவை கூட எடுத்துக்கோ. சரிங்க. சிஸ்டர், இந்த 3 புடவையும் பேக் பண்ணிடுங்க. சரி, இந்த 3 சாரீஸையும் பேக் பண்ணுங்க. இந்தாங்க.
நன்றிங்க. இனிமே அவரை கேட்டே நான் எல்லா புடவையும் எடுத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூங்க. மேடம், நீங்க ரொம்ப டேலண்ட் ஆனவங்க மேடம். ஒரு புடவை எடுக்க வந்தவங்கள பேசி பேசி 3 புடவை எடுக்க வச்சிட்டீங்க மேடம். சூப்பர் மேடம். நீங்க மட்டும் டெய்லி கடைக்கு வந்தீங்கன்னா சீக்கிரம் கடையில இருக்க எல்லா துணிகளும் வித்துடும். உங்க ஓனர் இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்ததுக்கே என்ன சொல்லுவாரோ தெரியல. பார்க்கலாம். நீங்க போய் புதுசா வந்திருக்கிற கஸ்டமரை கவனிங்க. சரிங்க மேடம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஏன்னா கடைக்கு வர நிலைமையில நேத்து நீங்க வரலையே ஓனர். எனக்கு வர தெரியாதா? நீ என்ன பண்றீங்க? இங்க பார்ச்சினோ, இனிமே குடிக்காத. நீ முன்ன மாதிரி கிடையாது. உனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. இந்த சமுதாயத்துல உனக்கு மரியாதை இருக்கணும்னா இந்த குடியை விட்டுரு. அதுதான் உனக்கு நல்லது. புரிஞ்சுதா? இங்க பாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இங்க இருந்து கிளம்பு ஃபர்ஸ்ட். இன்னும் ஏன் இங்கே நிக்கிற? அதான் போன்னு சொல்லிட்டேன்ல, போ. பரவாயில்லடா, நம்ம முதலாளி அம்மா நல்லா கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறாங்க. ஆமா ஆமாண்ணே, அவங்க மட்டும் நம்ம கடைக்கு தினமும் வந்தாங்கன்னா கடையில கூட்டம் பிச்சுக்குண்ணே. ஆமா ஆமா ரவி, அவ வந்து அதிகமா வேலை பார்த்து சேல்ஸ் பண்றதுக்கு அப்புறம் நீங்களா எதுக்கு இருக்கீங்க? வேலை நேரத்துல பேசிட்டு இருக்காதீங்க, போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சாரு, உன்னை அவன்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்க விட்டுட்டு போறேன். நீ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன்கிட்ட மெல்ல மெல்ல பழகி அவன் மனசை மாத்த பாரு. புரியுதா? அப்புறம் என்ன செய்யணும்னு ஞாபகம் இருக்குல்ல? அத்தை, நல்லாவே இருக்கு. நம்ம பேசின மாதிரியே அந்த இடத்துக்கு சீனுவை கூட்டிட்டு போயிடுவோம். நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். எப்படியாவது நம்ம நினைச்சதை இன்னைக்கு நடத்தி ஆகணும். சரி சரி, கண்ணாடியை போடு. வா. சீனு, என்னம்மா திடீர்னு கடைக்கு வந்திருக்கீங்க? ஏண்டா நம்ம கடைக்கு நான் வரக்கூடாதா? இல்லம்மா, திடீர்னு வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். சீனு, ஒரு சின்ன உதவி பண்ணணும். என்னம்மா? சாருக்கு இன்னைக்கு கண்டக்டர் கிட்ட ஆயில்மெண்ட் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. அது அப்பாயின்மெண்ட் அத்தை. அதான் அது இருக்காண்டா. அதுக்காக தான் அவளை நான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ சாரு நம்பருக்கு வீட்ல இருந்து உன் அப்பா ஃபோன் பண்ணாரு. பார்வதிக்கு ரொம்ப உடம்பு முடியலையாப்பா, ஏதோ வயிறு வலியில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளாம். வீட்டுக்கு போகணும் சீனு. சரிம்மா, அதுக்கு நான் என்ன பண்றது? இல்ல, அதனால பக்கத்துல இருக்கிற கண்டக்டர் கிட்ட நீ சாருவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறியா? எனக்கு கடையில நிறைய வேலை இருக்குமா. இப்பதான் கூட்டம் வர டைம். இப்ப எப்படிமா போறது? என்னடா, உன்கிட்ட ஒரு உதவியா தானே கேக்குறேன். பாவண்டா சாரு, நம்மள நம்பி வந்த பொண்ணு கண்ணு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? என்னால முடியலன்னு தானே உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். வீட்டுல மட்டும் பார்வதிக்கு எதுவுமே ஆகலன்னா நானே இவளை கூட்டிட்டு போயிருந்திருப்பேன். அவளுக்கு வேற அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. சீனு, நான் சீக்கிரம் போகணும். நீ இவளை கூட்டிட்டு போயிட்டு வாயேன். பரவாயில்ல அத்தை, சீனுக்கு தான் வேலை இருக்குன்னு சொல்றாருல்ல, இன்னொரு நாள் டாக்டரை பார்த்துக்கலாம். ஐயோ இல்ல சாரு, உனக்கு சீக்கிரமா பார்வை வரணும்ல. டாக்டரை போய் பார்த்தா தானே அவர் என்ன செய்யணுங்கிறதெல்லாம் சொல்லுவாரு. சீனு, கொஞ்சம் அம்மாவுக்காக இவளை கூட்டிட்டு போடா. எவ்வளவு நேரம் ஆக போகுது? இதுல யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? கொஞ்ச நேரம் தானே, கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். சரிம்மா, நான் கூட்டிட்டு போறேம்மா. சரிடா, அப்ப நீ கிளம்பு. ஹாஸ்பிட்டலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு, டாக்டர் வந்துருவாரு. நானும் கிளம்புறேன். செல்வாண்ணா. சொல்லுங்க சார். கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஓகேங்க சார், நீங்க போயிட்டு வாங்க. ஓகே.
சம்மந்தி பரவாயில்லைங்க, நம்ம பேசின மாதிரி அவங்கள தனியா அனுப்பிச்சு விட்டீங்க. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, என் பையன் நான் சொல்றதெல்லாம் கேட்பான்னு சொல்லி. நான் சொன்னதை செஞ்சுட்டேன். அதே மாதிரி நீங்க சொன்ன விஷயத்த கரெக்டா செஞ்சிருங்க. கவலையை விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரும்போது அவ கழுத்துல சீனு தாலி கட்டியிருப்பாங்க. சரிங்க. நான் சொன்ன இடத்துல நீங்க இருங்க. சரிங்க. வேலையை முடிச்சுட்டு அங்க வந்துட்டு சொல்லுங்க. அப்புறம் இதை எப்படி பேசணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். சரிங்க, வரேன். வாங்க. என்ன இவன் இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கான்? கதிர், 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 தூங்குனது போதும், எழுந்துரு. கதிர், கதிர். எழுந்துரு. வாங்க. ஏய், என்னதனா சொல்லு. நேத்து வீட்ல யாரும் இல்லாதப்போ கார்த்திக் இங்க வந்திருந்தான். என்னதனா சொல்ற? கார்த்திக் வந்தானா? ஷூ கத்தாத, இது கதிருக்கு தெரியாது. நான் அவன் கிட்ட சொல்லல.